இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி மினி ஆப்பம். குட்டி குட்டி ஆப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஆப்பமே பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன பிள்ளைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்பம் மினி ஆப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். வாங்க நம்ம இனி ரெசிபிக்கு போகலாம். இதே ஆப்பம் வச்சு இதே ஆப்ப மாவு வச்சு நம்ம ரெகுலர் ஆப்பச்சட்டிலையும் நம்ம பெரியவங்களுக்கு பெரிய சைஸ் ஆப்பம் செய்யலாம். சரி, இந்த ஆப்பம் இன்றைக்கி செய்கிறதுக்கு நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி, எந்த பச்சரிசி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் பச்சரிசியாக இருக்கட்டும். இப்போ எடுத்து அந்த 2 கப் அரிசியை தண்ணியில் நல்லா அலசி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த அரிசியை ஊற வைக்க போகிறோம். இப்போ அரிசி ஊற வைக்கும்போது 1 கப்பு கூடவே 1 கப்பு சோறு, ஒயிட் ரைஸ்னால குக்ட் ரைஸ், ஒயிட் ரைஸோ ரெட் ரைஸோ ஏதோ ஒன்று எடுத்து கூடவே 1 கப்பு தேங்காவையும் அந்த தண்ணியிலே போட்டு நான் ஊற வச்சிடுறேன். இனி இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 டீஸ்பூன் உப்பு. இதை நீங்கள் மாவு அரைச்ச பிறகு சேர்த்துக்கலாம், அரைக்கிறதுக்கு முன்னால் இப்படி ஊற வைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இனி இதை ஒரு மிக்சிலையோ கிரைண்டர்லேயோ நீங்கள் நல்லா மையாக அரைச்சிக்கணும். மாவு நல்லா அரைப்பட்டதும் அந்த மாவை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இனி இந்த மாவு குறைஞ்சது 8 மணி நேரமாவது புளிக்கணும். யூஸ்வலாக நம்ம ஆப்பத்துக்கு ட்ரெடிஷ்னல் ஆப்பம் ரெசிபி என்னோட சேனலில் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒரு கூழ் மாதிரி ஒன்று காய்ப்போம். இந்த ஆப்பம் ரெசிபிக்கு நம்ம கூழ் காய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த கூழ் காய்க்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து வேக வச்ச சோறு சேர்த்துருக்கோம், குக்ட் ரைஸ் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த ரெசிபிக்கு இது ஷார்ட்கட். உங்களுக்கு அந்த கூழ் காய்க்கிற வேலை இதுக்கு கிடையாது. சரி, இப்போ இது அடுத்த நாள். இப்போ மாவு டேஸ்ட் பண்ணப்போ நல்ல புளிப்பு இருக்குது, ஏர் பாக்கெட்ஸும் இருக்குது, வீடியோவில் சரியாக தெரியல. சரி, இப்போ மாவு ரெடி. இனி இதை நம்ம ஆப்பமாக சுட்டு எடுக்க போகிறோம். என்னோடய சேனலில் நிறைய ஆப்பம் ரெசிபீஸ் இருக்குது. அப்போது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைக்கிறீங்களே மாவு கெட்டு போயிடாதான்னு. மாவெல்லாம் கெட்டு போகாது. தேங்காய் சேர்க்கறதுனால இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு ஃபர்மெண்டேஷனுக்கு அது நல்ல உதவி செய்யும். இப்போ தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட தேங்காய் தண்ணி இருந்துச்சுன்னா தேங்காய் தண்ணி ஊற்றியும் நீங்கள் அரைக்கலாம். சரி, இப்போது நான் மொத்த மாவுக்கும் சோடா உப்பு போட போகிறதில்ல. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு எவ்வளவு மாவு தேவைப்படுமோ அந்த மாவு மற்றொரு குட்டி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அந்த மாவோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணியும் தேங்காய் தண்ணியும் ஊற்றி நீங்கள் அதை கொஞ்சம் தின்னாக்கிக்கலாம், அந்த மாவை கொஞ்சம் தண்ணியாக்கிக்கலாம். சரி, இது சோடா உப்பு கண்டிப்பாக சேர்க்கணுமான அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நல்ல லேஸாக ஓட்டையாக ஆப்பம் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்காமலும் செய்யலாம். மாவு நல்ல நம்ம ஊருங்கள்லாம் நல்ல அந்த வெயில் காலத்துக்கெல்லாம் நல்லா புளிச்சிரும். அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு வேண்டாம். எனக்கு இங்கே கொஞ்சம் குளிர், இப்போ வின்டர்ன்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் வர அளவுக்கு எனக்கு ரொம்ப புளிச்சு நுரைச்சி வராது. அப்படி மாவு நல்லா புளிச்சு நுரைச்சி இருந்துச்சுன்னா தேவையே கிடையாது சோடா உப்பு. சரி, இப்போ ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்து அதை மீடியம் ஹையில் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கட்டும் ஃப்ளேமு. அதில் இந்த மாதிரி ஒரு குழியிலையும் பாதி குழி அளவுக்கு தான் நம்ம மாவு ஊற்றணும். ஊற்றிட்டு இன்னொரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்தினோன்னா உங்களுக்கு அந்த நம்ம உண்மையான அந்த பெரிய ஆப்பம் இருக்கும்ல, சைடில் அந்த மாதிரி லேஸ் ஆட்டும் நடுவில் ஸ்பஞ்சி ஆட்டும் நமக்கு கிடைக்கும். இனி இதுக்கு ஒரு மூடி போட்டு அந்த மாவு நடுவில் இருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த மாவு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன டூத்பிக் வச்சு இதை இழக்குனீங்கனாலே அழகாக ஸ்லிப் ஆகி அந்த குழியிலேருந்து இந்த ஆப்பம் நமக்கு வந்துடும். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு நிஜமாக ஒரு பெரிய ஆப்பத்தோட அந்த குட்டி மினி வெர்ஷனாக இருக்குது. இது இந்த நான்ஸ்டிக் குழி பணியார சட்டின்றதுனால அது ஒரு குழியிலேருந்து ரொம்ப ஈஸியாக ஸ்லிப் ஆகி வந்துடுது. இதே ஆப்ப மாவு வச்சு நம்ம ரெகுலர் ஆப்பம் அந்த ஆப்பச்சட்டியில் ஊற்றி பெரிய ஆப்பமும் நம்ம செய்யலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு கூழ் காய்க்கணும், கப்பி காய்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஈஸியாக எல்லாருமே இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம். ஆப்பனாலே பொதுவாக நம்ம கொஞ்சம் முதல்ல ஆப்பம் செய்கிறதுனா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரெசிபி போலன்னு பயப்படுவேன். அப்படிலாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ப்ராப்பராக மாவு புளிச்சிருச்சுன்னா நமக்கு சூப்பரான ஆப்பம் வரும். நல்ல சுட ஆப்பம் ரெடி. பெரியவங்களுக்கு ரெகுலர் ஆப்பம், சின்ன பசங்களுக்கு மினி ஆப்பம். சரி, இனி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது டெக்ஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் நல்ல பஞ்சு போலையும் சைடில் எட்ஜஸ் எல்லாம் நல்ல முறுமுறுன்னு இருக்குது. இந்த குட்டி ஆப்பத்து கூட நான் அன்றைக்கி வெஜிடபிள் ஸ்டூ பண்ணியிருக்கேன். தேங்காய் பாலில் செய்யக்கூடிய அந்த வெஜ் ஸ்டூ. இது நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு இந்த வெஜ் ஸ்டூவோட ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரி முட்டை ஆப்பம் ஏற்கனவே என்னோட சேனலில் எக் ஸ்டூ, முட்டைக்கறியும்
ஆப்பம் ரெசிபியும் இருக்குது, ரவையில் வச்சு செய்யக்கூடிய ஆப்பம் அந்த ரெசிபியும் இருக்குது. நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டூ எல்லாம் pretty much அதே மாதிரி தான் இருக்கும் ரெசிபீஸ். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பானிபூரி சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா இப்போ என் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த மற்ற ஆப்பம் ரெசிபிஸ், ராகி ஆப்பம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.